Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஐயோ கௌதம், நான் சொல்ல வரத கொஞ்சம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். என்னை பெத்த அப்பா அம்மா கிடைக்கணும்னு நான் கடவுளை எவ்வளவு வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்னை பெத்தவங்களை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை ஒழிக்க நினைச்ச அந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே எல்லாரையும் நிக்க வச்சு நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பேன். போதும் கௌதம், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கன்ஃபார்மா சொல்றேன், வந்திருக்கிற 2 பேரும் உங்க அப்பா அம்மாவே இல்ல. ஏய், இதத்தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி தெரியும்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன கௌதம்? எனக்கு தெரியும் கௌதம், அவ்வளவுதான். என்ன பெத்தவங்க இவங்க இல்லன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுதுன்னா அப்ப அவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சொல்லு, எங்க அம்மா யாரு? கௌதம் கிட்ட நீங்க தான் அவரோட பெத்த அம்மான்னு நான் சொல்ல போறேன். அவன் இலக்கிய ஜானகி தான் பெத்த தாய் இல்லைங்கிறது கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சேன்னு அவளே அழுது இப்பதான் ஓஞ்சி முடிச்சிருக்கா. இப்ப போய் கௌதமோட அம்மா நான் தானே சொன்னா ஜானகியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு இலக்கியா. சொல்லு, என் அம்மா யாரு, என் அப்பா யாரு? சொல்லு இலக்கியா. எனக்கு தெரியாது கௌதம், ஆனா இவங்கள பார்த்தா உங்க அப்பா அம்மான்னு எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப வந்திருக்கிறவங்க யாரு அதையாவது சொல்லு. அது சரி, வந்திருக்கிறவங்க என்ன பெத்தவங்க நீ ஏன் சொல்லிட்டு வரணும்? சொல்லு இலக்கியா. இவங்க ஒரு ஃபோர்ஜரியா கூட இருக்கலாம்ல. சரி, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சரி, அதை விடு. நீ எதையுமே நம்ப வேண்டாம். ஆனா வந்தவங்க என் போட்டோவை காட்டினாங்க, ஆசிரமத்துக்கு போனேன்னு சொன்னாங்க, என் வயசு உட்பட எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்களே, அது எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ கௌதம், நீங்க எப்படி வளைச்சு வளைச்சு கேட்டாலும் என்னால இவங்கள ஒத்துக்கவே முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க உங்களை ஏமாத்தி பணம் பறிக்க வந்த மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? இத பாருங்க, நீங்க சிட்டியிலேயே பெரிய பிசினஸ்மேன். பணத்துக்கு உங்ககிட்ட பஞ்சமே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரம் பார்த்து நீங்க அத்தை மாமாக்கு பொறக்கலைங்கிற விஷயம் வெளியே வந்துடுச்சு. அத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் உங்களோட அப்பா அம்மான்னு ஃபோர்ஜரி பண்ணி உங்ககிட்ட பணத்தை கறக்கலான்னு வந்திருக்காங்க. இதுதாங்க என்னோட அனுமானம். இல்ல இலக்கியா, எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்பா அம்மான்னு சொல்லிட்டா நான் நம்பிட்டு உடனே பணத்தை எடுத்து கொடுக்க நான் என்ன முட்டாளா? ஆனா அவங்க அப்படிதான் பிளான் பண்ற மாதிரி தெரியுது கௌதம். சரி, இப்போ என்னதான் சொல்ல வர? அது சொல்லு. சிம்பிளா சொல்றேன் கௌதம், என் சந்தேகம் எப்பவுமே பொய்யே ஆகாது. இவங்க நடிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இவங்க யாரு என்னன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். அத கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு மனசு மாறிடாதீங்க கௌதம். நீங்க அப்படி மட்டும் மாறினீங்கன்னா வந்தவங்களோட நோக்கம் ஈஸியா நிறைவேறிடும். அதனால நான் சொல்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். எனக்கு உன் மேலயும் சந்தேகமா இருக்கு. நீ பேசுற டோனை பார்த்தாலே என்ன பெத்தவங்க யாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அதை வச்சுதான் நீ வந்தவங்கள ஃபோர்ஜரின்னு ஈஸியா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன என்ன பேசுறீங்க கௌதம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது பாருங்க, எனக்கு ஒரு டவுட் இவங்க மேல, அவ்வளவுதான். இங்க பாருங்க, வந்தவங்க பெத்தவங்களா இருந்திருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு புள்ளைய பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்டேட்டஸ பார்த்து சந்தோஷம் தானே படுவாங்க. அந்த மன நிம்மதியில தான் அம்மானு கூட சொல்லாம உங்க பக்கத்துல இருந்து நீங்க ராஜா மாதிரி வாழற வாழ்க்கைய ரசிப்பாங்க. எந்த தாயும் தன்னோட சுயநலத்துக்காக மகனோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்க உங்களை பார்த்த உடனே வா கிளம்பலான்னு கூப்பிட்டாங்க. வந்தவங்களோட நடவடிக்கையில
வந்த வேலைய முடிக்கணுங்கிற அவசரம் மட்டும்தான் தெரியுது. உண்மையான பெத்த பாசம் தப்பி தவறி அவங்க முகத்துல கொஞ்சம் கூட தெரியல. இத பாருங்க, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. இது போய் என்ன நான் நிரூபிக்கிறேன். ப்ளீஸ் கௌதம். நிச்சயமா வந்திருக்கிறவங்க அப்பா அம்மா இல்ல நல்லா தெரியும் எனக்கு. நீ அதை நிரூபிச்சனா எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் நிம்மதி. நீ நிரூபி. நிரூபிக்கிறேன் கௌதம், கண்டிப்பா நான் நிரூபிக்கிறேன். அம்மா சொல்லுமா. என்னடியாச்சு? நம்ம செட் பண்ண அம்மா அப்பா வந்துட்டாங்களா? வந்தாங்களா? அவங்க வந்து ஓப்பனிங் சீனே சிறப்பா முடிஞ்சது. என்னடி சொல்ற? நல்லா நடிச்சாங்களா? எல்லாரும் நம்பிட்டாங்களா? நம்பிதானே ஆகணும். கௌதமோட டூப்ளிகேட் அப்பா அம்மா சும்மா நடிச்சு தள்ளிட்டாங்கம்மா. ஒரிஜினல் பேரண்ட்ஸ் மாதிரி பையனை பார்த்து கொஞ்சம் கொலாவி அட 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 அடா பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்ப நம்ம பிளான் சக்சஸ்னு சொல்லு. நம்ம பிளான் இல்ல, ஏன் பிளான். சரிடி சரிடி சரிடி, உன் பிளான் சக்சஸ் தானே? பாதி சக்சஸ் ஆயிருக்குமா. போலி அப்பா அம்மா கௌதம கையோட வீட்டை விட்டு எடுத்துட்டு போனாதானே நமக்கு முழு சக்சஸ் கிடைக்கும். கூட்டிட்டு போயிருவாங்களா? நிச்சயமா செய்வாங்கம்மா. அவங்க தான் கௌதம பெத்தவங்கன்னு சொன்னதும் வீடே ஆடி போச்சு. கௌதம்க்கு நம்பர் தான் வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் தான் நமக்கு தேவை. இத வச்சு அவன் மனச குழப்பி பைத்தியம் பிடிக்க வச்சு வீட்டை விட்டே துரத்திடுவேன். அவன் போனா இலக்கியாவும் கூட போய் தானே ஆகணும். சீக்கிரம் செய்டி. கௌதம் போயிட்டா நீ தாண்டி அந்த வீட்டுக்கு ராணி. கூடவே உனக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்துடுச்சுன்னா அப்புறம் நீ சொல்றது தானடி அந்த வீட்டுல சட்டம். அதுக்கு தானமா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் எப்ப நடக்கும்? கௌதம் இலக்கியா எப்ப வெளியில போவாங்க? பொறுமா பொறு. இப்பதான் குட்டையே குழப்பிருக்கேன். இனிமேதான் ஆட்டமே இருக்கு. இனி கௌதம் படுற பாட மட்டும் பாரு. ஏற்கனவே அவன் இந்த வீட்டோட முழுசா இணைய முடியாம அரை மனசோட இருந்தான். இப்போ நம்ம போலி பேரண்ட்ஸ் அவன்கிட்ட மகனே மகனேன்னு பாட்டு பாடி முழு மனசையும் கெடுத்துருவாங்க. இது போதாதான் நமக்கு? அத்தையும் இலக்கியாவும் தான் நம்ப முடியாம குழப்பமா இருக்காங்க. ஆனா இவங்க போலி அப்பா அம்மான்னு அவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. கௌதம் இந்த வீட்டை விட்டு போறதுக்கான நாளுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி நான் சொல்றேம்மா. உங்க அத்தையும் இலக்கியாவும் எமக்காதீங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேம்மா. வச்சுட்டுமா? சரி வச்சுடு. டே கௌதம், முதல்ல உனக்கு பெத்தவங்க இல்லைன்னு சொல்லி நான் வெளியே வரட்டினேன். இப்போ பெத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி வரட்டு போறேன். ஆக மொத்தம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறது உறுதி. கடவுளே, அத்தை எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அழாம என்ன பண்ண சொல்ற? யாரோ 2 பேரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என் புள்ளைய பங்கு போடுறாங்க. அத பார்த்துட்டு என்ன ஆச்சரிக்க சொல்றியா? அத்தை, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. கடவுளே, இன்னும் எத்தனை பேர் தான் என் புள்ளைய சொந்தம் கொண்டாட வருவாங்களோ? எத்தனை பேர் தான் நான் சமாளிப்பேன்னு தெரியலையே. அத்தை அழாதீங்க அத்தை. யாரோ வந்து நாங்க தான் அப்பா அம்மான்னு சொன்னா உடனே கௌதம தூக்கி கொடுத்துடுவோமா? இப்பதானே வந்திருக்காங்க, பாத்துக்கலாம் விடுங்க அத்தை. என்ன பாத்துக்க போற? சொத்து பிரச்சனைன்னா சரி, கோர்ட்டுன்னு போய் ஏதாவது நிரூபிக்கலாம். ஆனா 30 வருஷமா நான் வளர்த்த புள்ளைய பங்கு போட வந்திருக்காங்களே. ஆனா நான் என்ன வச்சு நிரூபிக்க முடியும் சொல்லு? கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்பதான் கௌதம் வந்து நான் பெத்த புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கான்.
அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை வந்து நிக்குதே. கடவுளே, ஏன் ஏன் என் புள்ளைய வச்சு என்னை இப்படி அணு அணுவா சாகடிக்கிற? என் மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. சரி சரி அழாதீங்க அத்தை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கௌதம் எப்பவுமே உங்க புள்ளதான். என்ன பேசுற இலக்கியா நீ? கொஞ்சம் யோசி. வந்தவங்க கௌதம புள்ளன்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்களா? நீ எங்க புள்ள, வீட்டுக்கு வான்னு சொன்னா அவன் போயிட மாட்டான். வந்தவங்க வேற கௌதம பத்தி அப்படியே புட்டு புட்டு உண்மையை சொல்றாங்களே, நீயும் பார்த்தல்ல. அத கௌதம் நம்பிடுவான், அவன் அவங்க பின்னாடியே போயிடுவான். கடவுளே. ஐயோ, அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை. இந்த இலக்கியா இருக்கிற வரைக்கும் கௌதம் உங்களை விட்டு போக விட மாட்டேன். அவர் எப்பவும் உங்க கூட மட்டும் தான் இருப்பாரு. நான் பாத்துக்கிறேன் அத்தை. அவங்க போலியான அப்பா அம்மான்னு நல்லா தெரியுது. ஆனா அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க, ஏன் இங்க வந்திருக்காங்கன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என் புள்ளைய ஏன் கண்ணு முன்னாடி என் வீட்லயே நிக்க வச்சுட்டு மகனே மகனேன்னு கூப்பிடும் போது அப்படியே அவங்கள வெட்டிடலாம் போல இருக்கு. நீதான் என்ன கட்டுப்படுத்திட்ட. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். தள்ளு. அத்தை ஒரு நிமிஷம் சும்மா இரு இலக்கியா. என் புள்ள கௌதம பங்கு போட்டதுக்கு யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என் புள்ள எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன் அவனை பெத்த ரேவதியையே நான் ஏத்துக்கல, இவங்களெல்லாம் ஏத்துக்குவேனா? இல்ல, என் புள்ளைய வந்து யாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக கூடாது. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ பாரு, இப்ப நான் அவங்கள அடிக்கிற அடியில அவங்க எப்படி தெரிச்சு ஓடுறாங்கன்னு மட்டும் நீ பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. இருங்க. இப்ப நீங்க அவசரப்பட்டா காரியமே கெட்டுடும். அவங்க போலியான அப்பா அம்மான்னு நமக்கு தெரிஞ்சாலும் ஓப்பனா சொல்ல முடியுமா? நீங்க பாட்டுக்கு போய் அவங்களை இப்ப பார்த்து நீங்க கௌதம பெத்தவங்களே இல்லன்னு அடிச்சிங்கன்னா, அப்புறம் கௌதம் உங்களை பார்த்து அப்போ என்ன பெத்தவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா ஜானுன்னு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாருல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, இவ்ளோ ஆத்திரத்துல கௌதம பெத்த அம்மா ரேவதி அத்தை தானே அவங்க பேரை சொல்லுவீங்களா? அப்படியே சொன்னீங்கன்னா இதை விட பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அதனாலதான் அத்தை அவங்க வந்து கௌதம உரிமை கொண்டாடும் போது நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். புரிஞ்சுக்கோங்க அத்தை. அப்போ என்னதான் பண்ணணும்? ஏதாவது பண்ணிதான் அத்தை ஆகணும். இந்த போலி அப்பா அம்மா திடீர் விசிட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. சதியா? சதி? யாரு சதி பண்ணுவாங்க? எதுக்காக சதி பண்ணுவாங்க? அத்தை, ஒரு சம்பவம் நடந்தா அதை யார் செஞ்சாங்கன்னு ஆதாரத்தை தேடுறதை விட அந்த சம்பவத்தால யாருக்கு ஆதாயம்னு யோசிச்சா அதுக்கு பின்னாடி இருக்கிற கருப்பாட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா அத்தை? இந்த சதிக்கு பின்னாடி யாருக்கு என்ன ஆதாயம்? நிச்சயமா அது அந்த அஞ்சலிக்கு தான் அத்தை. அஞ்சலி? ஆமா அத்தை. அவ கௌதமோட பிறப்பு ரகசியத்தை சொன்னதுக்கு காரணம் கௌதமை எப்படியாவது துரத்திடலான்னு ஆசைப்பட்டுதான். அது நடக்கலன்னு தெரிஞ்சதும் இந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அத்தை. அத்தை, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. கௌதம் இந்த வீட்டு புள்ள இல்லைன்னு அஞ்சலிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நாங்க தான் பெத்தவங்கன்னு 2 பேர் எங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வரல? நீ சொல்றது புரியுதானா? அவங்க கௌதமோட சின்ன வயசு ஆதாரம் எல்லாம் அப்படியே காட்டுறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவ? அத்தை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்தை. அத ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, அத போகட்டும் விடுங்க. வந்த 2 பேரோட முகரக்கட்டைங்களை பாத்தீங்களா? அவங்களுக்கும் கௌதம்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ சொல்றது கரெக்ட் தான் அத்தை. கௌதம பெத்தது ரேவதி அத்தைன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ பெரிய பிளான் இருக்கு. என்ன பிளானா இருக்கும்? அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம விளையாட்டையும் ஆரம்பிச்சிடலாம். ஒரு டூப்ளிகேட் அப்பா அம்மாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்.
நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. ம்? ஆனா இலக்கியா, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆ? அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அத்தை. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நமக்கு ஷாக் கொடுத்த அவங்களுக்கு நைட்டு நான் ஒரு ஷாக் கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் நீங்க எங்க கௌதம் அம்மாவை பெத்தவங்களே போயிட்டீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும். குடிங்க குடிங்க. ஏமா பேசிட்டு இருக்கும் போதே கௌதம கூட்டிட்டு போயிட்ட, அப்புறம் ஆளே காணோம். இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? இதெல்லாம் என்ன முடிவு பண்ண வேண்டியிருக்கு? கௌதம் நம்ம பையன், நமக்கு பிறந்த பையன். ஏதோ இத்தனை நாள் அவங்க வளர்த்தாங்க, அதுக்காக ஒரு நன்றியை சொல்லிட்டு கௌதம வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதுதான். இங்க பாருங்க, நீங்க கௌதம் வேண்டான்னு ஆசிரமத்துல விட்டுட்டு தானே போனீங்க. நாங்க தத்து எடுத்துக்கிட்டு வந்து வளர்த்து ஆளாக்கி இருக்கோம். திடீர்னு நீங்க வந்து கௌதம கூட்டிட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? குழந்தை வேண்டான்னு ஆசிரமத்துல விட்டுட்டு போனது உங்க தப்பா எங்க தப்பா? ஏங்க முடிவா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கௌதம கூட்டிட்டு போறதுக்குலாம் நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க என்ன அனுமதிக்கிறது? கௌதம் எங்க புள்ள, எங்க ரத்தம். நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். நீங்க ஒன்னும் லீகலா தத்தெடுக்கல. கோர்ட்டுல போட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு நாங்க பாட்டு கூட்டு போய்கிட்டே இருப்போம். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. பைரவி மேடம் ஏதோ பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கம்மா. இத பாருங்க, நீங்க இவரை பத்தி இவ்ளோ டீடைலா சொல்லும்போது எங்களுக்கும் வேற வழி இல்ல. நீங்க தான் கௌதமோட அப்பா அம்மான்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஏய், இலக்கியா. அப்படி வாடி வழிக்க. இன்னைக்கு உங்களுக்கு வைக்கிற வேட்டு. நீ என்னமா ஒத்துக்கிறது? அதுதானே உண்மை. ஆமா, நாங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? என் பேரு இலக்கியா. நான் உங்க மருமக அத்தை. அட சிக்கிட்டாயா? வகையா சிக்கிட்டா சிக்கிட்டா. இங்க பாருங்க அத்தை, என் புருஷனே உங்க புள்ளை ஆயிட்டாரு. அப்போ எனக்கு நீங்க மாமனார் மாமியார் தானே? ஆமா ஆமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. எப்படி? சூப்பர். பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தாம் தூம்னு குதிச்சாலும் நீ நல்லா எங்களை சரியா புரிஞ்சுக்கிட்ட. இதுதான் உழைக்கிற பிள்ளைக்கு அழகு. எங்க மருமக கிட்ட இருந்து கத்துக்கங்க. ஏய், உங்க மருமக இல்ல, ஏன் மருமகடா அவ. பொறுங்க பொறுங்க, கூடிய சீக்கிரம் இலக்கியா உங்களை கதற வைப்பா.
ஆனா எப்படி கதற வைப்பான்னு சொல்லலையே, அதான் குழப்பமா இருக்கு. அப்புறம் என்ன கௌதம், உன் பொண்டாட்டியே எங்களை மாமியார் மாமனார்னு ஒத்துக்கிட்டா. வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? கிளம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.